ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2வது வாரமாக வேல்மாறல் பாராயணம் பண்ணிகிட்ருக்கேங்க. வேல் பூஜை தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை நைட்டு வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. வந்த ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. உங்களால் தான் இப்போ 5000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டுங்க. எழுந்து குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நிலவாசலில் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, நிலவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவுலெல்லாம் கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றிட்டு, அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றிட்டேங்க. விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு 2 ஊதுபத்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி முருகருக்கும் வேலுக்கு தாங்க அபிஷேகம் பண்ண போகிறோம். இது 2வது வாரங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு, வேலுக்கு வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு தயிர் அபிஷேகம், அப்புறம் விபூதி அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறல் பாராயணம் பண்ணுறதெல்லாம் புதுசுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அந்த மாதிரி பண்ணதே இல்லை, பாராயணம் பண்ணதும் இல்லை, கேட்டதே இல்லை. இப்போது 2-3 மாதமாக தாங்க கேட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கேட்டதே இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் தாங்க ஒரு 2 வருஷமாக வந்து கேட்டுட்ருந்தேன். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறலுக்கு வந்து மாறிட்டேன். என்ன ஏதுன்னு தெரியாதுங்க. திடீர்னு வேல்மாறலுக்கு வந்து மாறிட்டேங்க. வேல்மாறல் கேட்ட பிறகு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு மனசு வந்து நிறைவாக இருக்குதுங்க. இந்த வேல்மாறலை கேட்கும்போது நீங்களும் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதோட மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. நான் வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணுற பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தொடர்ந்து 6 நாள் பண்ணலாம் தாங்க நான் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து என்னால் தொடர்ந்து 6 நாள் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி மட்டும்தாங்க பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தால் நான் அந்த பூஜையை வந்து விட்டுட்டேங்க. பண்ண முடியல, தொடர்ந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் நினச்சது என்னென்னா, நம்மளால் தொடர்ந்து 6 நாள் பண்ண முடியல, அதனால் தொடர்ந்து 6 வாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2வது வார பூஜையை வந்து செஞ்சிட்ருக்கேங்க. நான் வந்து சொன்னேன் இல்லைங்க, திங்கக்கிழமை நைட்டு எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. இது உங்களுக்கெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லைங்க ஃபஸ்ட்டே. அது என்னென்னா, திங்கக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி 9:15 இருக்குங்க நைட்டு. அவ்வளோ நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து நான் வேல்மாறல் பாராயணம் பண்ண அந்த பூஜை வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்து பன்னீர் ரோஜாவில் தாங்க பூஜை பண்ணியிருந்தேன். அந்த பன்னீர் ரோஸோடைய வாசனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 செகண்ட் தாங்க அந்த நறுமணம் இருந்துச்சு. நான் வந்து வீடியோவை ஸ்க்ரால் பண்ணி தானே பார்க்குறேன், எப்படி இந்த நறுமணம் நம்மளுக்கு வருது. அதுவும் இந்த வாரம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸ் தாங்க வாங்கியிருந்தேன். போன வாரம் தான் நான் வந்து அந்த பன்னீர் ரோஸ் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணியிருந்தேன். எப்படி நம்ம போன வாரம் பண்ணியிருந்த பூஜையோடைய நறுமணம் இப்போ வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மைண்டுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த பன்னீர் ரோஸோடைய நறுமணம் இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த ஸ்மெல் பண்ணி பார்க்குறேங்க. ஆனால் இல்லவே இல்லை. என்னடா இது நம்மளுக்கு இப்போ தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்கங்க, இந்த மாதிரி அந்த ஊதுபத்தி வாசனை இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்ட்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ வாசனை வந்து மழையெல்லாம் விட்ட பிறகு ஒரு 3 மணிக்கு மழை பெஞ்சிச்சுங்க விடியற் காலையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் டோர்கிட்ட மல்லிகைப்பூ, அந்த மல்லிகைப்பூவோட நறுமணம் வந்து வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கடவுள் வந்தால் தான் அந்த மாதிரி மல்லிகைப்பூ வாசனை, அந்த ஊதுபத்தி வாசனையெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க நிறைய இந்த மாதிரியெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அது இல்லாமல் எனக்கு என்னென்னா ஒரு விஷயம், ஏன் எனக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்கவே இல்லையே, நாமளும் தானே இவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணுறோம், நம்மளுக்கு இந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்கலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சுங்க. ஒருவேளை கடவுளுக்கு நான் செய்கிற பூஜை பிடிக்கலையோ என்னவோ நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம்
கொஞ்ச நாள் கழித்து எனக்கு வந்து இந்த மாதிரி பன்னீர் ரோஸோடைய அந்த நறுமணம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அது முருகருக்கு அந்த பூஜையை வந்து பண்ணியிருந்தாங்க பன்னீர் ரோஸால். அதே நறுமணம் வந்து எனக்கு வரும்போது முருகர் வந்து என் கூடயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன் கூடயே இருக்கிறேன், நீ வருத்தப்படாத, நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சுங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கும் நடந்திருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அது வந்து படிக்கும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் நிறைய பேர் சொல்ல கேட்கும்போது நம்மளோட நம்பிக்கை வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப பலப்படும். அது இல்லாமல் நிறைய பேர் என்னென்னா கமெண்ட் படிப்பாங்கங்க, அவங்களுக்குமே அவங்களோட நம்பிக்கை வந்து இன்னுமே பலப்படுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களும் படிக்க அவங்களோட நம்பிக்கையுமே பலப்படுங்க. ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வேல்மாறல் பூஜைக்குள்ளே போகலாங்க. நான் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகருக்கும் வேலுக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷட்கோண கோலம் போட்டு அதில் ஓம் சரவண பவன் சொல்லிட்டு எழுதிட்டு 6 தீபம் வந்து ஏற்றி வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எனக்கு வந்து வெத்தலை வந்து கிடைக்காதனால நான் வந்து வெத்தலை தீபம் வந்து ஏற்றி வைக்கலைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6 விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுருந்தாங்க. அதில் 5 விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பூஜைக்கு ஊற்றக்கூடிய எண்ணெயை வந்து ஊற்றிருந்தாங்க. ஒரு விளக்கில் மட்டும் நெய் விட்டு விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழம் தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்மாறலை வந்து பாராயணம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. என்கிட்ட வந்து வேல்மாறல் புக்கு இல்லைங்க, நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து தாங்க நான் வந்து வேல்மாறலை படிச்சுட்ருக்கேன். இந்த வேல்மாறலை கேட்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக இருந்துச்சு, நிறைவாகவும் இருந்துச்சுங்க. அதை படிக்கும் போதுமே இன்னுமே மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து உணர முடியுதுங்க. என்னால் அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆனால் நம்மளுடைய உடம்புக்குள்ளேயுமே அதை படிக்க நம்மளுடைய உடம்புலையுமே ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து என்னால் உணர முடியுதுங்க. அது என்னன்னு சொல்ல தெரியல, எனக்கு வந்து சரியாக சொல்ல தெரியல. இந்த வேல்மாறலை நீங்களும் கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாராயணம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரியாக வரலன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம வந்து படிக்கதாங்க அது வந்து வரும். நீங்கள் தப்பாக படிக்கிறீங்களேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்கள் வந்து அதை நிறைய டைம் வந்து கேளுங்க. அந்த வேல்மாறலை வந்து கேட்க அது வந்து தானாகவே நம்மளுக்கு வந்து படிக்க வந்துருங்க. 2வது வாரம் வேல்மாறல் பாராயணம் பண்ணுற பூஜையை மனசுக்கு நிறைவாக திருப்தியாகவும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.